நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹனிமூன் ட்ரெய்னிங் இத பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம். புதுசா ஜாயின் பண்ணவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். லைஃப் எப்படி இருக்கும்? என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு சொந்த பந்தம் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காங்களோ, கல்யாணம் முடிக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள லைஃப், கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் கம்ப்ளீட்டா மாறும். அத வந்து அந்த வாழ்க்கைய தாண்டி எப்படி போறாங்க இல்லையா? அத வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது 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 அவங்க பண்ண தியாகங்கள், அவங்க பண்ணுன அ எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்கள், பழக்கவழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு, புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகுது. புது ஆட்கள் கூட. ஹனிமூன் ட்ரெய்னிங் எப்படின்னா, அவங்க ஒரே ஒரு கப்பிள் தானே இருப்பாங்க. அங்க என்ன எப்படி இருக்குன்னா, எஸ் இங்கேயும் ஸோ ஒரு 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 கப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருக்குள்ள பயங்கர கனவு இருக்கும். ஆ ஒரு சந்தோஷம் இருக்கும். 2வது வந்துட்டு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனம்னா எப்படினாலும் இருந்துக்கலாம். அப்படி ஜாலியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம். அந்த மாரி. ஆ இங்க வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஆ இந்த கனவுலாம் நனவாக போகுது. நம்ம சம்பாரிக்க போறோம். செம்மையா வாழப் போறோம். பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு எண்ட் வரப்போகுது. இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை வரும். அந்த கற்பனை அந்த சந்தோஷத்துல போகும். எல்லாரும் ரவ்வும், பவுலும் காலையிலயும், சாயங்காலம் செத்துட்டு இருக்க காலத்துல, ஆ நம்ம வந்து நெனச்ச நேரம் எந்திப்போம், நெனச்ச நேரம் மீட்டிங் பண்ணுவோம், நெனச்ச நேரம் சுத்துவோம், நெனச்ச நேரம் ஒரு வாழ்க்கை அமையப் போகுது. அப்படிங்கிற மாரி. ஹனிமூன் கிட்டத்தட்ட இந்த அவ்வளவு நாள் வாழ்ந்தவ, "ஏய் அவன்ட்ட பேசாத, ஏன் இவன்ட்ட பேசாத" அப்படி சொல்லிட்டு ஒரு நம்ம பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம வீட்ல. அந்த மாரி காலத்துல. இல்லாட்டா பொண்ணுங்க கூட பேச முடியாது. அந்த மாரி ஒரு காலத்துல. இப்படிலாம் நம்ம விதவிதமா நம்ம நம்ம வச்சிருக்க காலத்துல, திடீர்னு நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆ நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க, நம்மளுக்குன்னு பணம் ஒருத்தவங்க, அப்படி நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அததான் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஆ இந்த ட்ரெய்னிங்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 26ஆம் தேதி இந்த ட்ரெய்னிங் நடக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் லைவா ஷேர் பண்ண முடியுமோ, அதை ஷேர் பண்ணலாம். ஆ ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெய்னிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி குடுக்கணுமானா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரே மாரி கிடையாது. 1. 2வது வந்து 1947 மாடல்ல வந்து நீ நெடுமாடி வந்துட்டு உடனே கான்டாக்ட் லிஸ்ட் எழுது. கான்டாக்ட் லிஸ்ட் எழுது. அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கான்டாக்ட் லிஸ்ட் எழுத வச்சு, அப்புறம் கான்டாக்ட் லிஸ்ட் எழுதுறதுக்கு அவ்வளோ இருக்கு கால் பண்ணு. இன்வைட் பண்ணு உனக்கு பிசினஸ் இன்வைட் பண்ணு. அப்படின்னு சொல்ற ஒரு மெத்தடு. இதெல்லாம் நான் வந்து நீங்க ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதே 1937 மாடல் தான் நானு. நான் பார்க்குறது அப்படி அ இவ்வளோ பேர வந்து நீங்க கனெக்ட் பண்ணி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சம்வேர் வந்து அவங்க பர்ன் அவுட் ஆயிருவாங்க. ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இல்லையா? ஆம். ஒரு லவ் வந்து நேச்சுரலா வரணும். அல்லது யாராவது பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாரி பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கா அப்படி தேடுவாங்க. ஆ அந்த மாரி கரெக்ட்டா பொண்ணு தேடுற பொண்ணு தேடுற ஆ ஆட்கள வந்து மாப்பிள்ளை கிடைச்சுனா டக்குன்னு அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்க மாட்டாங்க. பொண்ணு என்ன பண்ணுது? மாப்பிள்ளை என்ன பண்ணுது? அப்படி கேட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாரி அந்த மாரி ஒரு தேடுதல் இருக்கவங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். அதர்வைஸ் லவ் ஹேஸ் டூ ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அந்த மாரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஹனிமூன் ட்ரெய்னிங்ல மக்கள் வந்து என்ன கவனிக்கணும், எத விட்டுறாங்க அப்டின்னா, அவன் நல்லா போயிட்டு இருப்பான். அவன புடிச்சிருந்து நீ இங்க வா, உனக்கு அப்படி பண்ணிர்றேன், இப்படி பண்ண புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, அதோட அவன் நொந்து போயிட்டு, அவனுக்கு எதுவும் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்து, ஆ நெட் மார்க்கெட்டிங் பண்ண முடியாம, பிசினஸ் பண்ண முடியாம, கடன், வீட்டு தொல்ல, 4 பேர்ட்ட போனா கேவலம், எக்கேளமா பேசுறது, மன உளைச்சல், அந்த மாரி ஒரு சூழ்நிலையில, ஆ சில அப்ளைன்னா பணம் குடுத்த 4 நாள் ரொம்ப அன்பா, பாசமா பேசுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணும் பண்ணல வைக்கலன்னு விட்டுட்டு போயிருவாங்க. அது மாரி அவங்களுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கும். அப்பவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க சில லீடர்ஸ். இந்த மாரி நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ட்ரெய்னிங்ல பேசுவோம். செகண்ட் வந்து நம்ம ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து கூட்டிட்டு போவோம். சிலவங்க வந்து ஐடி போட்டதோட சரி, நாசமா போச்சு பணம். இதுக்கப்புறம் இந்த ஏரிய பக்கம் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அதோட பறந்து ஓடி போயிடுவாங்க. பணம் போனா போது அப்படின்னு. ஏன்னா,
இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் நல்லது, நல்லது, நல்லது அப்படி பேசிட்டு, திடீர்னு வெளிய போயிட்டு யாராவது, "அட பாவி! நீ இதா ஜாயின் பண்ணியிருக்க?" இடத்துல. ஸோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் ஏற்படும். அதோட ஓடிருவாங்க. ஸ்பெஷலி இந்த ட்ரெய்னிங்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் வந்து என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவானுங்க. ட்ரெய்னிங் நீங்க புது டீம கொண்டு வரீங்கன்னா, இந்த 3 விஷயம் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இருக்கணும். என்ன மாரி 3 விஷயம் அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த விஷயங்கள் வந்து வந்தவுடனே இந்த 3 விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் டென்ஷன் இருக்காது அப்படிங்கிற விஷயம். அதே மாரி நம்ம அந்த ட்ரெய்னிங்ல வேற என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒருத்தவங்கள வந்து ரெடி பண்ணி அவங்கள நீங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்க. மார்க்கெட்டுக்கு அனுப்பும்போது, என்னென்ன விஷயங்கள அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும்? என்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரெடியா இருக்கு? அவங்க மார்க்கெட்ல ஒர்க் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. மக்கள பார்க்க ரெடி ஆயிட்டாங்கன்னா, எந்தெந்த வகையில அவங்க பாதிக்கப்படுவாங்க? எந்தெந்த வகையில வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்? அது நம்ம டீம் வந்து ரெடியா இருக்கணும். அதே மாரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வரும்? ஓகே. அப்புறம் என்னென்ன திறமைகள் தேவைப்படும்? எந்தெந்த திறமைகள் அவங்கட்ட இருக்கு? எது படிக்க வேண்டியிருக்கும்? அப்புறம் வந்து அது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது மாரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட வரும்போது நெட்டோட பவர் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் மத்த நம்மளோட நார்மல் பிசினஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அப்படிங்கிற விஷயங்கள அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது என்னென்ன விஷயங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னா, ஆ இன்னொரு விஷயம் நான் ரொம்ப பார்க்குறது, இந்த இந்த ட்ரெய்னிங்க்கு ஏன் ஹனிமூன் ட்ரெய்னிங்ன்னு பேர் வச்சிருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹனிமூன் ட்ரெய்னிங். ஏன் வந்து ஹவ் டூ ட்ரெயின் நியூ நியூ ஜாயினிங் நெட்வொர்க்கர் அப்படின்னு வைக்கலாம் இல்லையா? புது நெட்வொர்க்கர வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படி வைக்கலாம் இல்லையா? ஏன் இது ஹனிமூன் ட்ரெய்னிங் வச்சிருக்கு? ஹனிமூன் ட்ரெய்னிங் எதுக்கு நம்ம அத வச்சிருக்கோம்னா, மக்கள் வந்து மீட் பண்ணும்போது ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? இவங்க லைஃப் ஸ்டைல் என்ன? இது என்ன மாரி கலாச்சாரம்? இவங்க ஃபேமிலி என்ன? அவங்க ஃபேமிலி என்ன? இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஒருத்தர் தெளிவு பண்ணி ஒருத்தர் தெரியும்போது, அவங்களோட டிராவல் நல்லா இருக்கும். நெறைய கம்பெனில வந்துட்டு அ இன்னைக்கு எவ்வளோ மாடு வந்திருக்கு? சரி, இவ்வளோ மாடு வந்திருக்கா? ஓகே. ஏய் காலைல இருந்து உழணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஓகே கிளம்பு, நெக்ஸ்ட் அடுத்த பேட்ச் அனுப்பு அப்படின்னு சொல்லி, நான் நெறைய இடத்துல ட்ரெய்னர்ஸ் வந்து ஆடு மாடு சந்தை மாரி 1000 கணக்குல வருது, 1000 கணக்குல போச்சு. என்ன போச்சு? 500 போயிட்டு திரும்ப 500 தான் இருக்கு. ஓகே இன்னும் அதுல 200 போயிட்டு, என்ன 100 தான் தெரியுது. ஓகே அடுத்துல பாரு 1000 வருது. இந்த மாரி ஒரு ஒரு கூட்டமா கிளப்பி விட்டு போற ஒரு ட்ரெய்னிங்கா தான் நம்ம பார்க்க முடியுது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். இத தவிர நம்ம லோக்கலா அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்க வந்து லோக்கல்ல ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஆன்லைன்ல லோக்கல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆன்லைன்ல லோக்கலா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ஆன்லைன்ல நம்ம லோக்கலா எப்படி பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு விஷயம் நம்ம இதுல பார்ப்போம். அ ஐ திங்க் ஸ்வேதா மேம் அ ஆல்ரெடி Facebook அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தா லைன்ல வரலாம். வந்து அ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல நீங்க அவங்கள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், ஆன்லைன் மூலமா அவங்களுக்கு எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும்? அதுவும் நான் சொல்றது ஆன்லைன் மூலமா உலகம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா, ஸ்டேட் ஃபுல்லா இல்ல. நம்ம ஊரு, நம்ம பக்கத்துல, நமக்கு தெரிஞ்சவங்கள Facebook மூலமா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இது சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் அன்னைக்கு அந்த ட்ரெய்னிங்ல நீங்க என்ன மாரி விஷயங்கள் பேசுவீங்கன்னு சொல்லலாம். ஸ்வேதா மேம், வெல்கம் ஆன் ஸ்டேஜ். Facebookல நம்ம ஃப்ரெண்ட்ஸ தேடுறது வந்து, நம்மளுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட் எல்லாம் யார் ஃப்ரெண்டு அப்படின்னு போயிட்டு அவங்கள இது பண்ணிட்டு இருப்போம். நம்ம இருக்கிற ஏரியால நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு பழக்கம் ஏற்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது 26 நவம்பர் அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே. அது தவிர இன்னும் வேற என்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம்? அந்த லிஸ்ட் ஒரு தடவ நீங்க குடுக்க முடியுமா? எப்படி நம்ம வந்து எல்லார்கிட்டயும் போய் நம்ம பிசினஸ சொல்லி சொல்லி ஒரு அவங்க நம்மள்ட்ட நோ சொல்லி வேண்டாம் போ நம்மள கண்டு ஓடி ஓடி ஒருத்தர் நோ சொல்லுவாங்க, 2வது நோ சொல்லுவாங்க, 2வது உள்ள ஆளு, 3வது உள்ள ஆளு அப்படியே போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒரு 30, 40 ஆனோனே நம்மளுக்கே ஒரு எரிச்சல் வந்துரும். அந்த எரிச்சல வந்து நம்மளுக்கு புடிச்சதா எப்படி மாத்திக்கிடலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். அது மாரி சர்க்கிள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நெட்வொர்க் கரெக்ட்டா இருக்கா? நெட்வொர்க் சேலஞ்ச் எதுவும் இருக்கா? ஓகே.
அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். வரும்போது அப்படின்னு வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறுவாங்க. அதுல வந்து சக்சஸா ஆவாங்க. சில நேரத்துல ஃபெயிலியர் ஆகும். சக்சஸ், ஃபெயிலியர் அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நிமிஷம். அவங்க வரும்போது என்ன மாரி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி அவங்க மாறுவாங்க, எப்படி உருவெடுப்பாங்க. அவ 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 முழு சந்திரமுகியா வாடுறத நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அவங்க நார்மலா வந்துட்டு அப்புறம் முழுசா வந்து ஒரு ஒரு பெரிய மாறுவாங்க. ஸோ அந்த முழுசா அவங்க எப்படி மாறுறாங்க. ஆ அது அந்த அந்த வடிவம் நமக்கு தெரியணும். இந்த பட்டர்ஃப்ளை வந்து இப்படி மாறும், இப்படி மாறும், பறக்கும். சிலது ஊடையிலே போயிரும். ஆ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் தான் வரும் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் தெரியணும். எம்எம்ஜில புதுசா ஸ்டூடண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க எப்படி மாறுவாங்க? எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் எப்படி மாறிருவாங்க? யாரு கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவா? யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவா? யாருக்கு ஊடையில கொம்பு முளைஞ்சிரும்? யார் உடனே நான்லாம் பருப்பு தான்னு யாரு போயிருவா? இப்படின்னு அது போற போக்குலயே நமக்கு தெரியும். இது இந்த பேட்டர்ன் நம்ம படிக்க 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் அவங்ககிட்ட வந்து இத விட பெஸ்ட்டா அ அவங்க கூட நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். இந்த நோய் ரிசர்ச் பண்ணி 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 அப்புறம் அத மாத்துவோம். அப்படி. நெறைய லீடர்ஸ் மொட்டையா, மொல்கட்டையா, "ஏய்! நான் சொல்லுறத கேளு. நாங்க ஆதிவாசியிலருந்து நாங்க அப்படிதான் நடந்திருக்கோம். நீனும் அப்படி நட" அப்படிம்பாங்க. ஆதிவாசியத்துல உள்ள காலங்கள் இப்ப கிடையாது. சரியா? இப்போ வந்து அ திருக்குறள், கம்பராமாயணம் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. அந்த மாரி விஷயத்துல வந்து இப்போ டெக்னாலஜி, சோசியல் மீடியால இருந்து நம்ம எப்படி விடுபட்டு இருக்கணும்? சோசியல் மீடியால என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம திருக்குறள்ல எதிர்பார்க்க முடியாது. அதுவும் அந்த காலத்துல உள்ளது இல்லையா? கம்பராமாயணம் அந்த ஒரு விஷயம். இன்னைக்கு நான் ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தேன். ஒரு மத போதகர் அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. நீங்க வந்து வாழ்க்கைக்கு உண்டான இந்த விஷயம் செய்யுங்க. மதத்துல நெறியா நேர்மை நெறைய விஷயங்கள் வாழ்க்கைய சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா, சேல்ஸ் குளோசிங் எப்படி பண்ணணும்னு நம்ம மதத்துல சொல்லிக் குடுக்குறது இல்ல. பிசினஸ் எப்படி பண்ணணும்னு மதத்துல சொல்லிக் குடுக்குறது இல்ல. ஆ பணம் சேவிங், வெல்த் கிரியேஷன்ஸ் இது வந்து நம்ம சொல்றது இல்ல. சொல்லுவாங்களா இருக்கும். நெறைய பேருக்கு போய் சேராமலா இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள வந்து சொல்லிக் குடுக்கணும். அது மாரி நம்ம டிஃபரன்ஸ் வந்து நம்ம நம்ம வரும்போது அவங்க என்னலாம் கன்டென்ட் பண்ணுவாங்க. எது தெரியும், தெரியக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அதே மாரி நெட் மார்க்கெட்டிங்ல எல்லாரும் வந்து எல்லாரும் ஒரு ஐடியாவும் ஒரு ஐடி பணம் போடுறதாவ மட்டும் பார்க்குறாங்க தவிர, அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போற மாரி பார்க்க மாட்டாங்க. இந்த மாரி இந்த விதைய வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்கணும். அத வந்து காக்கா, கழுகு ஏதாவது கொத்திட்டு போயிறக்கூடாது. நம்ம பாதுகாப்பா வச்சிருப்போம். ஏன்னா தெரியும். ஆ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஸ்டார்ட்டிங் ட்ரெய்னிங் வந்து இன்குபேட்டர் மாரி. குழந்தை பிறந்து அத எவ்வளோ பாதுகாப்பா அந்த துணிய சுத்தி எப்படி பக்கத்திலேயே வச்சிருப்போம். அந்த மாரி அந்த குழந்தைங்க வச்சிருக்கணும். இல்லன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு ஆ ரொம்ப ஆபத்துல மாறிடும். அப்ப நம்ம அந்த குழந்தை நம்ம குழந்தையா இருக்காது. அந்த பாயிண்ட். எஸ் ஸ்வேதா எதுவும் ஆட் பண்ணவா? டீம் அது அடுத்த கொஸ்டின்ஸ் எது இருந்தா ரெடி பண்ணிக்கலாம். நெட் மார்க்கெட்டிங்ல ஆட்களே இல்ல, இல்ல அப்படி சொல்லிட்டு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். அதுக்கும் என்ன பண்ணலாங்கிற விஷயங்களும் நம்ம இதுல பார்ப்போம். நெட் மார்க்கெட்டிங்ல எல்லாரும் ஃபெயில் தான் ஆவாங்க. தோத்து தான் போணும். இந்த இதுல கடைசியில பார்க்கும்போது தோத்து தான் போயிருப்போம் அப்படின்னு இல்லாம, அதை எப்படி பண்ணலாம்னு படிப்போம் சார். அண்ட் ஸ்பெஷலா வந்துட்டு ஆ நெறைய அப்ளையன்ஸ் வந்து ஒரு 11 விஷயங்கள் வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணி பார்த்துக்கணும் கவனமா. அப்ளையன்ஸ் வந்து டவுன்லைன் முதல்ல வரும்போது, அது என்னென்ன விஷயங்கள் அவங்கள பார்த்துக்கணுங்கிற விஷயம் நம்ம பார்ப்போம். அண்ட் ஸ்பெஷலி வந்து அப்ளைன் பண்ற தப்பு வந்து என்ன ஆகும்னா, மறக்க முடியாத ஒரு குத்தம் பண்ணிருவாங்க. அப்ளைன் வந்து மறக்க முடியாத குத்தம்னா, இவன நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். இவன் இவன் இவ்ளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணிட்டான். அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவமானத்த உண்டு பண்ணிரும். அப்படியேப்பட்ட ஒரு அப்ளைன்னா நம்ம இருந்துராம பார்த்துக்கணும். ஆ ஸ்பெஷலி இதுக்கு போம்போது என்னலாம் ஆ அவங்க அவங்க மார்க்கெட்டுக்கு போம்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி குடுக்கணும் அத நம்ம ரைட்டா? எஸ் டைஸ் இத தவிர வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? டீம் எனிதிங் இஸ் டு பி ஆடட்? வேற எதுவும் கொஸ்டின்ஸ் எது இருந்தா சொல்லலாம். அந்த ட்ரெய்னிங் வந்து 26 அன்னைக்கு இருக்கு. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. எஸ் சார். நாங்க நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வச்சு எல்டிபி அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பேராகிராஃபா லிங்க் அந்த மாரிலாம் நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். அத தவிர வேற என்ன சார் நாங்க சொல்லிக் குடுக்கணும்? வெரி சிம்பிள். உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மக்கள் வராங்க, சூப்பரா ஜாயின் பண்றாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்குன்னா, நீங்க அந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண வேண்டாம். கம்பெனி ட்ரெய்னிங், கம்பெனி சிஸ்டத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பட் சம்வேர் எங்கேயோ அந்த மாரி சொல்றதெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது.
லீடர்ஸும் ட்ரைனர்ஸும் கோச்சஸ் எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்க நினைச்சிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். மொரோவர் நிறைய இடத்துல படிக்கணும், நமக்கு எது சரிப்பட்டு வருதோ அதை செய்யணும். ரீசனா நாங்க ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து அவங்க எனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கூட்டு போனாரு. பார்த்தா அவருக்கு எங்கேயுமே கூட்டு போய் தெரியல, இடம் தெரியல, ஒன்றும் தெரியல. இது நாங்க ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி எந்தெந்த பீச்சஸ் போகணும், எங்க போகணும், அப்புறம் போனோம். அந்த மாதிரி நம்ம ட்ரைனர்ஸும் நம்ம கம்பெனியும் நமக்கு எல்லாம் தெரியும், சொல்லிக் கொடுப்போம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு செக்கிங் பண்ணணும், இது உண்மையா நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பண்ணணும். அதான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேரு நாங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதெல்லாம் வெளியில தெரியாது சார், நீங்க வேற கேமரால வரணும்னு சொல்லுவீங்க. ஏன் நாங்க இப்போ ரீசெண்டா 2 மினிட் பேசும்போது நான் என் வாழ்க்கையில நான் கேமரால இருந்தது கிடையாது சார். உங்க கூட ஃப்ரீ ஒட்டவனே தான் கேமரால வந்திருக்கேன் அப்படின்னாங்க. இறங்கி அடிக்கணுமா, எல்லாருக்கும் நம்மளை போய் தெரியணுமா, அப்படி இருக்கணுமா, இல்லாட்ட ஆளு இருக்க இடம் தெரியாம போயிடணும்டா, எவனா தெரியாம ஒண்டில பணம் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கணும், ஆனா நம்ம பேச கட்டிருக்கூடாது, அப்படி வாழணுமா ஒரு பக்கம். ரெண்டாவது அது ஒரு பாயிண்ட். கேமரால வரணும்னு தேவை இருக்காது. ஆனா பர்டிகுலர் கோச்சஸ் சொல்லிருங்க, உங்களோட சூழ்நிலை என்ன ஏது அப்படின்னு சொல்லிருங்க. நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் கேமரால வரக்கூடாது பாத்துக்காங்கன்னு. வந்ததுக்கு அப்புறம் அவங்களே கேமரால உட்காந்து பேசுவாங்க. ஏய், உங்களை தான் கேமரால வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓ சாரி சாரி சார் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்தி கேமரால வரவங்க பார்த்துப்போம். அவங்களோட வீடியோஸ் எதுவுமே யூடியூப்ல பப்ளிஷ் ஆகாது அந்த மாதிரி. ஓகே, எங்களுக்கு டவுன்லைனே இல்ல சார், நாங்க அட்டன் பண்ணலாமா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு டவுன்லைன்லாம் வர மாதிரி ஐடியா இருக்கு. ஃபியூச்சர்ல பிசினஸ்லாம் பெருசா பண்ற மாதிரி ஐடியா தான் அட்டன் பண்ணலாம். நான் கடைசி வரைக்கும் கன்சியூமராகவே இருப்பேன், என் ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண தேவை இருக்காது. இந்த ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படாது. டன் சார். கொஸ்டின்ஸ் ஆக முடிஞ்சா? ஓகே, டன். ஸோ ஆல் டேக் கேர், பாய். இன்னும் டீமை வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணலாம், என்னெல்லாம் கவனமா இருக்கலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களும் கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. 21ஆம் தேதி ட்ரைனிங்ல பார்ப்போம். 26 நவம்பர் அன்னைக்கு ட்ரைனிங்ல பார்ப்போம். 15th நவம்பர் வரைக்கும் இதோட ஆஃபர் பிரைஸ் 700 rupees இருக்குது. 20th வரைக்கும் 1000 rupees இருக்கும். 20th அப்புறம் 1200 மாறிடும். So all take care. Bye bye. Love you. See you soon. The next training. Bye bye.